2021 தேர்தல்ல 10.5% வந்ததுனால தான் தேவர்கள் வாக்குகள் விழல அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்றீங்க. ரைட், அது பார்ஷியலி அது உண்மை இருக்கலாம். ஆனா ஒரு துணை முதல்வராக இருக்கிறவரு 3 தடவை ஸ்டாப் கேப் முதல்வராக இருந்தவருக்கு தன்னுடைய சமூக மக்களை கன்வின்ஸ் பண்ண கூடவா முடியல? அவர் மட்டும் ஒரு 20-30 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தான்னு சொன்னா இன்னைக்கு டிஎம்கே வந்திருக்காது. 10.5% இடஒதுக்கீடு அமமுக பிரிஞ்சு போனது. இரண்டாவது, இவர் அவருடைய சொந்த தொகுதியான தேனியிலேயே 4 தொகுதிகள்ல ஒரே ஒரு தொகுதியில் தாங்க அவர் வின் பண்ணிருக்கிறாரு. அதுவும் முக்கி ஜெயிச்சிருக்கிறாருங்க. அவருடைய சொந்த தொகுதியில போட்டி போடுற வேட்பாளர்களையே கூட வெற்றி பெற செய்ய முடியாத அளவுக்கு தான் அவருடைய செல்வாக்கு இருக்கு. இன்னைக்கு லெவல்ல பன்னீர்செல்வம் ஒரு முச்சந்தில நார்ச்சந்தில நிக்கிறாரு. எந்த பக்கம் போகிறதுங்கிறது தெரியல. நேற்றுக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த பிறகு எனக்கு தோன்றது கொஞ்சம் கொஞ்சமா அவர் பாஜகவிடமிருந்து விலகி வேறு பக்கம் போகிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்படியே அவர் விஜய், இப்போ காங்கிரஸ் திருமாவளவன் கூட விஜய் கட்சிக்கு போறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. 2026 எலெக்ஷனுக்கு முன்னால இங்க செல்வ பெருந்தகையை மாத்திடுவாங்க. ஏன்னா செல்வ பெருந்தகை ஒட்டு மொத்தமா டிஎம்கேனுடைய அடிமை, கொத்தடிமையா மாறிட்டார். அப்படிங்கிறதுனால அவரை எப்படியும் மாத்திடுவாங்க. ஆல் செட் அண்ட் டன் விஜய் கட்சி கூட தான் அவர் போகணும்னு அவர் டிசைட் பண்றாரு நான் நினைக்கிறேன். அப்படியே அவர் அங்க போனாலும் கூட அவருடைய நம்பகத்தன்மை எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கணும். அவருடைய நம்பகத்தன்மை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அத்தல பாதாளத்துல இருக்கு. அது விஜய் கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். அதனால அவங்க இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கிறத நீங்களே போக போக பாப்பீங்க. தேவையில்லாம மூக்கு உடைப்பட்டு நிற்பாரா ஓபிஎஸ்? மு.க. ஸ்டாலின் பத்தி சொல்றாரு, தங்களுடைய குடும்பத்தினர்கள் யாருமே படிக்காமே இந்த பெரிய பதவிக்கு வந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப பெருமைப்படுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்லது கேவலப்படுத்துறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அல்லது ஒருவேளை தன்னைத்தானே காமராஜர் என்று நினைத்து கொண்டு பெருமைப்படுகிறாரா அப்படிங்கிறது தெரியல. காமராஜருடைய பெருமை என்ன, இவருடைய பெருமை என்ன? காமராஜருடைய நேர்மையிலையும் நிர்வாகத்திறனையும் 10% இருக்கா இவருக்கு? ஒரு குடும்பத்துல ஒரு பையனுக்கு ஒரு டிவி கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் தான் ஆயிருக்கு. அந்த 1 மாசத்துக்குள்ளேயே தாத்தாவுக்கு 2.5 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு புதிய காரை வாங்கி பரிசளிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு எதுக்கு சார் படிப்பு? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். என்னுடைய 2 கிட்னியும் எங்கிட்டயே இருக்கு. ஒன்றும் மகிழ்ச்சி. ப்ராப்ளம் இல்லை. நான் பெரம்பலூர் அரியலூர் பக்கம்லாம் போகலப்பா. ஓகே சார், இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் மத்திய அரசை கண்டிச்சு காட்டமா ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழே வரக்கூடிய கல்வி நிதி 151 கோடி ரூபாய் இன்னும் மத்திய அரசு கொடுக்காமல் இருப்பது மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவருடைய நேம் போட்ட ஒரு லெட்டர் பேட்ல ஒரு அறிக்கை ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசை இதுவரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் பாராட்டி தான் நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்காரு. முதல் முறையா காட்டமா கண்டனம் கொடுக்கக்கூடிய ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி சார் பாக்குறது? இது ஒண்ணும் இல்ல, விஜய் எஃபெக்ட் அப்படிம்பாங்க. இந்த எஃபெக்டுக்கு பேரு விஜய் எஃபெக்ட் அப்படிம்பாங்க. ஏதோ இந்த விஞ்ஞான உலகத்துல எஃபெக்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, அதாவது ஒரு கெமிக்கல் இன்னொரு கெமிக்கல் சேர்த்தோம்னா இன்னொரு கெமிக்கலா மாறுது பாத்துங்க, இதுக்கெல்லாம் ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால இது விஜய் எஃபெக்ட். அரசியல்ல இன்னைக்கு விஜயினுடைய எஃபெக்ட் தான் எல்லா கட்சிகளுக்கு மேலேயும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இவரும் அதுக்குள்ள விழுந்துட்டார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா அதுக்கு அவருடைய அவருடைய தனிப்பட்ட காரணங்கள் இருக்கு, அரசியல் காரணங்கள் இருக்கு. அதை நம்ம தப்பா சொல்லக்கூடாது.
குறைவாக மதிப்பிடவும் கூடாது. இப்போ இதுக்கு மெயின் ட்ரிகர் ட்ரிகர் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு வந்து அடிப்படை காரணம், அதாவது தூண்டுதல் என்ன அப்படின்னா, ப்ராபபிளி அவர் வந்து பிரதம மந்திரியுடைய நிகழ்ச்சியில ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அது கிடைக்கல அப்படிங்கிறது உண்மை. அவங்க அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. இவர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணினாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சில பேர் சொல்றாங்க ரிக்வஸ்ட் பண்ணாரு, ஆனா சில பேர் சொல்றாங்க ரிக்வஸ்ட் பண்ணல அப்படின்னுட்டு. வாட் எவர் இட் இஸ், இவரை வந்து இப்போதைக்கு பிஜேபி வந்து பேக் பர்னர்ல தான் வச்சிருக்கு அப்படிங்கிறது கொஞ்ச நாளாவே, கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமாவே நம்ம பாக்குறது தான். என்ன காரணம் அப்படின்னா, ஓ பழனி ஓ பன்னீர்செல்வத்தினுடைய பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். தன்னுடைய ரிலவன்ஸ் என்னங்கிறது நீங்க பார்க்கணும். அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் தெரியாது. ஏன்னா லெட்டர் கட்சி பேட்ல ஆரம்பிக்க போறேன், ஏடிஎம்கே கலர்ல தானே வருது அறிக்கை, லெட்டர் பேட்லாம். அதெல்லாம் ஏடிஎம்கேனுடைய லோகோவையோ கொடியையோ சின்னத்தையோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால உரிமை மீட்பு குழுங்கிற மாதிரி தான் போட்டுட்டு இருக்காரே தவிர, கலர்ஸ் வச்சுக்கலாம். அதாவது கருப்பு, சிவப்பு, வெள்ளை கலர் எப்படி வேணாலும் மாறி மாறி வச்சுக்கலாம், அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா நீங்க வந்து கட்சி அடையாளங்களை உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறது தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அதை மீற முடியாது அவரால். மீறினான்னு சொன்னா அது வந்து வழக்கு போட்டுருவாங்க இவங்க. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இவர் வந்து கட்சியை சேராதவர், இன்னைக்கு வரைக்கும் கட்சியை ஆரம்பிக்கல, புதிய கட்சி ஆரம்பிக்க போறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அவருக்கு ஒரு என்ன ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னா, ஓகே பாரதிய ஜனதா கட்சியிலயும் நம்மளுக்கு வந்து மவுஸ் கம்மியாகி போயிடுச்சு, அதிமுக சேர்த்துக்கவே மாட்டேன்றாங்க, சாஷ்டாங்கமா விழுந்தே பார்த்துட்டாரு கீழே, நான் வந்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் கட்சியில் சேர தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, அதுக்கெல்லாம் நேரம் கடந்துருச்சுப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறமா இவருக்கு வந்து அந்த கதவு ஒட்டுமொத்தமா பெர்மனண்டா நிரந்தரமா அடைச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு வேற வழி கிடையாது. சரி, அவர் எப்பேற்பட்ட தலைவர், அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. நேத்து ஒரு இது பார்த்தேன் சார், ஒரு போஸ்டர், தெற்கு தமிழ்நாட்டுல 10.5% ரிசர்வேஷன் கொடுக்கிறேன் அப்படின்ட்டு அவரு திருப்பியும் சொல்றாரு வன்னியர்களுக்கு, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னுட்டு தேவர் சமூகத்தினர் போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கிறாங்க விருதுநகர் பக்கம். ஓகே, அப்படின்னா இதுக்கு பின்னால யாரு இருப்பாங்க, யாரு இருக்கலாம், ஓபிஎஸ் இருக்கலாமா? ஆனா ஒரு தேவர சமூகத்தை தூண்டிவிடும் அளவுக்கு இவருக்கு செல்வாக்கு இருக்கிறதா அப்படின்னு நான் கேட்கிறேன். 2021 தேர்தல்ல 10.5% வந்ததுனால்தான் தேவர்கள் வாக்குகள் விழல அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்றீங்க, ரைட்டு. ஒரு அது பார்ஷியலி அது உண்மை இருக்கலாம். ஆனா ஒரு துணை முதல்வராக இருக்கிறவரு 3 தடவை ஸ்டாப் கேப் முதல்வராக இருந்தவருக்கு தன்னுடைய சமூக மக்களை கன்வின்ஸ் பண்ண கூடவா முடியல? அவர் மட்டும் ஒரு 20-30 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தான்னு சொன்னா இன்னைக்கு டிஎம்கே வந்திருக்காது. டிஎம்கே வந்ததுக்கு 2 காரணம். ஒன்னு 10.5% இடஒதுக்கீடு, அமமுக பிரிஞ்சு போனது. 2வது இவர் தன்னுடைய அவருடைய சொந்த தொகுதியான தேனியிலேயே 4 தொகுதிகள்ல ஒரே ஒரு தொகுதியில் தாங்க அவர் வின் பண்ணிருக்கிறாரு. அதுவும் முக்கி ஜெயிச்சிருக்கிறாருங்க. அவருடைய சொந்த தொகுதியில போட்டி போடுற வேட்பாளர்களையே கூட வெற்றி பெற செய்ய முடியாத அளவுக்கு தான் அவருடைய செல்வாக்கு இருக்கு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். உடனே ஆகா சர்வ சிக்ஷா அபியான 151 கோடி ரூபாய் வரல அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சா உடனே அவருக்கு வந்து மவுஸ் கூட்டிட்டு போகுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவர் வந்து யூ டர்ன் எடுக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் லாங்கா போயிட்டு டேர்ன் பண்றாரு, அவ்வளவுதான். ஒரே அடியா நம்ம ஸ்ட்ரைட்டா பழச்சிக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்காக தான் ப்ராபபிளி டிஎம்கே கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, 2152 கோடி ரூபாய் புதிய கல்விக் கொள்கை திட்டப்படி கொடுக்கல அப்படின்றாங்க. இவர் 151 கோடி ரூபாய் தான் சொல்றாரு. அதுவும் சர்வ சிக்ஷா அபியான பத்தி மட்டுமே அவர் சொல்றாரு. அவங்க வந்து சர்வ சிக்ஷா அபியான் கூட மத்த 1-2 சேர்த்து 2152 கோடி ரூபாய் அப்படின்றாங்க. இவர் உண்மையிலேயே சரியான புரிதலுடன் பேசுகிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆல் செட் அண்ட் டன், இன்னைக்கு லெவல்ல ஓ பன்னீர்செல்வம் ஒரு முச்சந்தில நார்ச்சந்தில நிக்கிறாரு. எந்த பக்கம் போகிறதுங்கிறது தெரியல. நேற்றுக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த பிறகு எனக்கு தோன்றது கொஞ்சம் கொஞ்சமா அவர் பாஜகவிடமிருந்து விலகி வேறு பக்கம் போகிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்படியே அவர் வந்து விஜய், இப்போ காங்கிரஸ் திருமாவளவன் கூட விஜய் கட்சிக்கு போறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு.
2026 எலெக்ஷனுக்கு முன்னால இங்க செல்வ பெருந்தகையை மாத்திடுவாங்க. ஏன்னா செல்வ பெருந்தகை வந்து ஒட்டு மொத்தமா டிஎம்கேனுடைய அடிமை, கொத்தடிமையா மாறிட்டார் அப்படிங்கிறதுனால அவரை எப்படியும் மாத்திடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா விஜய் கட்சியில சேர்த்து விட்டுருவாங்க. விஜய் கட்சியோட போறதுல என்ன அட்வான்டேஜ் பாருங்க. நான் வந்து ஓபிஎஸ் இருந்தா என்ன பண்ணுவேன்? ஏடிஎம்கே கதவை சாத்திட்டாங்க. பாஜக கூட போனாலும் ஏடிஎம்கே கூட முட்டு மோதல்கள் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்படியே பாஜக கூட போனாலும் கூட அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு 50-60 தொகுதிகள்ல நம்மளுக்கு 5 தொகுதிகள் கொடுப்பாங்களா? ஓகே, டிஎம்கே கூட சேரலாம். டிஎம்கே சொன்ன உடனே ஞாபகம் வந்துச்சு, அவர் டிஎம்கே கூடயும் டீல் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நரேந்திர மோடிக்கு தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும். அதனாலதான் அவருக்கு வந்து நரேந்திர மோடி இதுக்கு வந்த போது, தூத்துக்குடியிலையும் கங்கை கொண்ட சோழபுரத்திலையும் வந்த போது அவங்களுக்கு அவரை பார்ப்பதற்கான அனுமதி கிடைக்கவில்லை அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். இது கூட உண்மையா இருக்கலாம். அப்போ அவர் வந்து டிஎம்கே கூடயும் டீல் போடுறாரு, இந்த பக்கம் விஜய் கூடயும் டீல் போடுறாரு. யார் கூட போனா பெட்டரா இருக்கும்? நாளைக்கு வந்து டிஎம்டிகேயோ இல்லைன்னா பிஎம்கே கூட விஜய் கட்சிக்கு போனாலும் நான் ஆச்சரியப்பட போறது இல்லை. ஏன்னா அங்க போனீங்கன்னு சொன்னா அங்க உங்களுக்கு வந்து 50 சீட்டு 60 சீட்டுன்னு அள்ளி கொடுத்துருவாங்க. எப்படி சமத்துவ கட்சி எல்லாம் வந்து சமத்துவ கட்சி அமமுக எல்லாம் சேர்ந்து கூட்டணி அமைச்ச போது 2021 இந்த நீ 150 சீட்டு, இந்த உனக்கு 175 சீட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்களோ, அதே மாதிரி இந்த இந்த ட்ரிப் நம்மளுக்கு அதிகமான இடங்கள்ல போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்கேற்றாற் போல நம்மளுடைய வாக்கு விகிதமும் உயரும் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்காக இருக்கலாம். ஆல் செட் அண்ட் டன் விஜய் கட்சி கூட தான் அவர் போகணும்னு அவர் டிசைட் பண்றாரு நான் நினைக்கிறேன். அப்படியே அவர் அங்க போனாலும் கூட அவருடைய நம்பகத்தன்மை எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கணும். அவருடைய நம்பகத்தன்மை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அத்தல பாதாளத்துல இருக்கு. அது விஜய் கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். அதனால அவங்க இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கங்கிறத நீங்களே போக போக பார்ப்பீங்க. தேவையில்லாம மூக்குடைப்பட்டு நிற்பாரா ஓபிஎஸ் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. நாளைக்கு என்டிஏ கூட்டணியில நான் இருக்கனா இல்லையா அப்படிங்கறது குறித்து செய்தியாளர் சந்திப்பு கொடுக்க போறதா ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. நாளைக்கு என்டிஏ என்டிஏ கூட்டணி நான் இருப்பனா இருக்க மாட்டேனா அப்படிங்கறத குறித்து ஒரு பிரஸ் மீட்டிங் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காரு. இல்ல, பட் அதுல வந்து ரொம்ப கிளியரா அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு, மதுரை மாநாடு நடந்த பிறகுதான் நான் வந்து இதை பத்தி டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு. மதுரை மாநாடுக்கு டிவிகேவுடைய முன்னால மதுரை மாநாடா? ஆமா, மதுரை மாநாடு முடிஞ்ச பிறகுதான் அவர் வந்து டிசைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. இன் ஆல் ப்ராபபிலிட்டி எடப்பாடி இந்த அளவுக்கு கிளியரா, அதாவது எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாம சொன்ன பிறகு அவருக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில நீடிக்கிறது அப்படிங்கிறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் நான் பாக்குறேன். இன் ஆல் ப்ராபபிலிட்டி அவர் விஜய் கட்சிக்கு போனால் அவருக்கும் நல்லது, ஓரளவுக்கு அவருக்கு நல்லது. ஏன்னா அதிகமான சீட்டுகள் கிடைக்கும், ஆனா வெற்றிங்கிறது கிடைக்காது கண்டிப்பா. ஏன்னா நீங்க பாருங்க, பலாப்பழம் சின்னத்துல நின்னபோது கூட லோக்சபால 3,57,000 வாக்குகள் தான் அவர் வாங்கியிருக்கிறாரு. 3,57,000 வாக்குகள் என்ன ஓபிஎஸ்க்காக வந்து அள்ளி போட்டாங்களா மக்கள்? அப்படிதான் கிடையாது. அதுல வந்து பாரதிய ஜனதா கட்சி வாக்குகள் எவ்வளவு, ஏசி சண்முகத்தினுடைய வாக்குகள் எவ்வளவு, தமிழ் மாநில காங்கிரசுடைய வாக்குகள் எவ்வளவு, பாமகவினுடைய வாக்குகள் எவ்வளவுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆகையினால அவர் தன்னைத்தானே இன்னும் அவர் மோரோவர் வயசாயிடுச்சு, இனிமே புதிய கட்சி ஆரம்பிச்சு அவர் எங்க அதை கொண்டு போய் சேர்க்க போறாரு அப்படி எல்லாருமே வந்து ராமதாஸ் மாதிரி 86 வயசுல நான் நீச்சல் குளத்துல குளிக்கிறேன் பாரு, இங்க பாரு என்னுடைய புஜபலம் பாரு எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அந்த வயசு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிறது தான், எனக்கும் இருக்கிறது தான், எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது தான். அதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்றேன், எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி பெறுவதற்கு இதுவே கடைசி தேர்தல், கடைசி தருணம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரிதான் எப்படி ரஜினிகாந்தால வர முடியாம போச்சோ, எப்படி இன்னைக்கு ஸ்டாலின் முதல்வருக்கு இன்னொரு 6 மாசம் செயல்பட முடியாம போக போகுதோ, என்னதான் வீட்டுல உட்காந்து ஏசி சேர்ல உட்காந்துட்டு பண்ணினாலும் கூட, அதாவது உதவியாளர்களுடைய உதவியின் மூலமாக நீங்க ஆட்சி அமைச்சாலும் கூட மக்கள் தொடர்புல அவரால் போக முடியாது அப்படிங்கிறது உண்மை. அதனால அவருடைய வயசையும் அவர் கருத்தில் கொண்டுதான் இதை செயல்படணும். ஆனா ஒரு லிமிட்டட் அளவுக்கு தான் அவருக்கு வந்து எதிர்காலம் இருக்குங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. அதனால அவரை என்டிஏ கூட்டணியில இன் ஆல் ப்ராபபிலிட்டி இருக்க முடியாது, விஜய் கூட்டணி கூட சேர்வார். இன்னொரு விஷயம், சமீபத்துல துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து கிண்டலா ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தாரு. நான் சரியா படிக்காததுனால துணை முதலமைச்சர் ஆயிட்டேன், எங்க தாய் மாமா வந்து சரியா படிச்சதுனால வந்து டாக்டர் ஆயிட்டாரு,
அப்படின்னு சொல்லி ஒரு கலகலப்பான ஒரு பேச்சு வந்து கொடுத்திருந்தாரு. அவர் பேசின அந்த வார்த்தையில வந்து அந்த தாய் மாமா அப்படிங்கிறது யாரை குறிப்பிட்டிருந்தாரு அப்படிங்கிறது தான் சந்தேகமா இருக்கு. அது யாரு சார்? இல்ல அந்த அதே ஒரு மருத்துவர் இருந்தார் இல்லையா, அந்த நிகழ்ச்சியில ஒரு மருத்துவர் இருந்தாரு. அந்த மருத்துவரை கௌரவிக்கும் நிகழ்ச்சி தான் நினைக்கிறேன். அதுல செவிலியர்கள்லாம் வரை வந்து உட்கார்ந்துருந்தாங்க. இந்த செவிலியர்கள் பத்தி என்ன சொன்னாருங்கிறத நான் அப்புறமா சொல்றேன். இப்போ இவர் இந்த மாதிரி சொல்றாரு இல்லையா, என்னுடைய தாய்மாமா டாக்டருக்கு படிச்சாரு, டாக்டர் ஆயிட்டாரு. நான் படிக்கவே இல்லை, படிப்பு மண்டையில ஏறல. ஆனா நான் வந்து துணை முதல்வர் ஆயிட்டேன் அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னா, கருணாநிதியை பத்தி சொல்றாரு. கருணாநிதி ஜாஸ்தி படிக்கல. மு.க. ஸ்டாலின் பத்தி சொல்றாரு. தங்களுடைய குடும்பத்தினர்கள் யாருமே படிக்காமே இந்த பெரிய பதவிக்கு வந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப பெருமைப்படுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்லது கேவலப்படுத்துறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அல்லது ஒருவேளை தன்னைத்தானே காமராஜர் என்று நினைத்து கொண்டு பெருமைப்படுகிறாரா அப்படிங்கிறது தெரியல. காமராஜருடைய பெருமை என்ன, இவருடைய பெருமை என்ன? காமராஜருடைய நேர்மையிலையும் நிர்வாகத்திறனையும் 10% இருக்கா இவருக்கு? காமராஜர் ஆல் இந்தியா அண்டர்ஸ்டாண்டிங், ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்ல 10% கூட இவருக்கு கிடையாது. காமராஜருடைய நேர்மையில 0% தான் இவருக்கு இருக்குது. 10% தான் ரொம்ப அதிகம். 0%. காமராஜருடைய நிர்வாக திறமையிலையும் 10% கூட இவர்கிட்ட கிடையாது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன தெரியுமா, நம்ம நாட்டுல நிறைய படிக்காதவங்க தான் இந்த மாதிரி பொசிஷனுக்கு வர்றாங்க. எல்லாருமே வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸா இருக்க முடியாது. இன்னைக்கு விஜய் கட்சியில நிறைய பேர் சேர்ந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியில் உங்களுக்கு தெரியும் ஐபிஎஸ் ஒருத்தர் இருக்கிறாரு. அதே மாதிரி ஆஹ் ஆஹ் டில்லி டில்லியில வாங்க, அதே மாதிரிதான் இருக்கு. தேஜஸ்வி யாதவ், ராஷ்டிரிய ஜனதா தள் லல்லு பிரசாத் யாதவனுடைய பையன் 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு. அவர் துணை முதல்வரா 3.5 வருஷம் இருந்தார். ஓகே. அதனால என்ன சொல்லுவாங்க, பாலிடிக்ஸ் இஸ் த லாஸ்ட் ரிசார்ட் ஆஃப் ஸ்கவுண்ட்ரல்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அதாவது பொறுக்கி பசங்களுக்கு பாலிடிக்ஸ் தான் கடைசி புகலிடம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அது ஸ்கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது நீங்க எப்படி சொல்லுவீங்க, லாய்க்கு இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம் வச்சுங்களேன். அவங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் தான், அரசியல் தான் கடைசி புகலிடம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். ஆஸ்கார் வைல்டு சொன்னானா, பெர்னாட் ஷா சொன்னானா, அல்லது வின்சன் சர்ச்சில் சொன்னானாங்கிறது ஒரே இதெல்லாம் இருக்கு. அவங்க யாருமே அதை சொல்லல. பிளேஸ் போன்பானே அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னதுதான் அது. அது ஐ திங்க் பிரான்ஸ் நாட்டுக்காரர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் அப்போ கடைசி புகலிடமே கிடையாது இது அரசியல். இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம், அதாவது உதயநிதி மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அவருக்கு வந்து தொழில் இருந்துச்சு, ரெட் ஜெயண்ட் பண்ணிட்டு இருந்தாரு, அவர் ஒரு சினிமா நடிகராக இருந்தாரு. அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க கடைசி புகலிடம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் politics is not the last resort of scoundrels. It is the first resort of scoundrels. இன்னைக்கு எந்த வேலையும் பண்ண வேண்டாம், நீ பாலிடிக்ஸ்ல வந்துட்டேன்னு சொன்னா நிறைய சம்பாதிச்சுக்கலாம், ஊரை அடிச்சு உலையில போடலாம், ஏமாத்தலாம், நிறைய சம்பாதிக்கலாம். 12 கோடி ரூபாய்க்கு 10 கார் வச்சுக்கலாம் வீட்டுல. இதெல்லாம் வந்து பாலிடிக்ஸ்ல வந்தாதான் நடக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்கவுண்டரல்ஸ், அதாவது மக்களை ஏமாத்தி மக்களுடைய வரிப்பணத்துல வந்து ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ விரும்புபவர்கள், நம்ம ரதீஷ் மாதிரியோ ஆகாஷ் பாஸ்கரன் மாதிரியோ, இன்னும் நிறைய பேர் சொல்லுவேன், ஐயா வேண்டாம் அதெல்லாம் விட்டுடுங்க. நம்ம துணை முதல்வரே அந்த மாதிரியான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஆடம்பர வாழ்க்கையை அவர் சம்பாதிச்ச வாழ்க்கையா இல்ல கருப்பு பணத்தினால் வந்த ஆடம்பர வாழ்க்கையாங்கிறத நம்ம வந்து சர்ச்சை பண்ண வேண்டாம், விட்டுடுவோம். அப்போ இந்த மாதிரியானவர்களுக்கு காமராஜர் மாதிரி ஒரு கடைசி இது கிடையாது. இவங்களுக்கு வந்து முதல் விருப்பமே அரசியலுக்குள்ள வர்றதுதான். சோ அரசியலுக்குள்ள நீங்க வரணும்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு பொது தொண்டு செய்யும் மனப்பான்மை வர வேண்டும். மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு வரணுமே தவிர, வருஷத்துக்கு 30,000 கோடி ரூபாய் நான் சொல்லல, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் சொன்னாரு. நான் எதையுமே சொல்லலைங்க. எல்லாமே நம்ம கேட்டது, நம்ம படிச்சது, யார் யாரோ சொன்னது. இதைத்தான் நானும் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க. 30,000 கோடி ரூபாய் அன்னைக்கு சொன்னது 4 வருஷம் முன்னால. இன்னைக்கு அது 50,000 கோடி ரூபாயா கூட ஆயிருக்கலாம், இன்னும் 60,000 கோடி ரூபாயா கூட ஆயிருக்கலாம். 2 பேர் சம்பாதிக்கிறாங்க ஒரு குடும்பத்துல அப்படின்ட்டு ஒரு மிகவும் நம்பகத்தகுந்த
ஒரு அமைச்சர் சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ இவங்களுடைய நோக்கம் என்ன? அரசியலுக்கு வந்தது, அரசியலுக்கு வந்த நோக்கமே கொள்ளையடிக்கிறதுக்கு தான் அப்படின்னால இந்த மாதிரி ஆளுகள்லாம் வரக்கூடாது. ரெண்டாவது என்ன, அரசியலுக்கு வந்தா ஒரு பதவின்னு வந்த பிறகு அந்த பதவிக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பினுடைய பளு உங்களுக்கு வந்து ஒரு ஓரளவுக்கான முதிர்ச்சியை கொடுக்கணும். இவருக்கு முதிர்ச்சி வந்துதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன் முதிர்ச்சி வரல அப்படின்னா, இன்னைக்கு கூட நீங்க பாருங்க, ஒரு வெளியில வராரு, யாராவது ஒரு ஒரு பத்திரிகையாளர் வந்து மைக்கு நீட்டுறாரு, ஏதோ கேள்வி கேட்டாருன்னா, நான் அதை பார்க்கல, நான் பார்த்துட்டு பதில் சொல்றேன், அப்படியா ஹி 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 அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு விட்டுருவாரே தவிர, அவருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு புரிதல் கிடையாது, ஒரு எடுத்து சொல்ற அந்த தன்மை கிடையாது, அந்த கெப்பாசிட்டி, நாவன்மை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த நாவன்மை கிடையாது, டிபேட்டிங் ஸ்கில்ஸ் கிடையாது. அட்லீஸ்ட் கருணாநிதி இருந்தபோது கருணாநிதி கிட்ட தான் யாரும் உங்க கேள்வி கேட்டு மாட்டி தப்பிச்சுட்டு போக முடியாது. ரொம்ப பிரமாதமா அவர் ஆன்சர் பண்ணிடுவாரு, எதுகை மோனியோட தான் பேசுவாரு. ஸ்டாலினுக்கு அது கிடையவே கிடையாது, இவருக்கு இன்னும் கிடையவே கிடையாது. ஸோ ஒரு குடும்பத்துல ஒரு பையனுக்கு ஒரு டிவி கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தான் ஆயிருக்கு. அந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே தாத்தாவுக்கு 2,50,00,000 பெருமானம் உள்ள ஒரு புதிய காரை வாங்கி பரிசளிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுக்கு எதுக்கு சார் படிப்பு? இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு எது சார் படிப்பு? உங்களுக்கு தெரியும் மாரிஷஸ்லயோ இல்லைன்னா பனாமா ஐலாண்ட்ஸ்லயோ பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலாண்ட்ஸ்லயோ இல்ல உலகத்துல சிங்கப்பூர்ல இருந்தோ வேற எங்கெந்தாவதோ பணத்தை எப்படி வெள்ளையாக கொண்டு வரலாம், 5,000 கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு துபாய்க்கு போயிட்டு நுல்லுமால் வழியாக கொண்டு வரலாம்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் படிப்பறிவு ஓகே அவசியம் இல்லை தமிழ். ஓகே, அதை தான் அவர் சொல்றாரு. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.